சலாமா நமஸ்தே நமஸ்காரம் வணக்கம். நான் தான் உங்கள் எஃப்கே. இனிமேலாண்டா கொடுக்க போறேன் பெரிய என்ட்ரி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா, அல் அபூபக்கர் சித்திக் மெட்ரோ ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்ல நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல், எதுக்காக போறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்க நம்ம ஊர்ல தமிழ்நாடு கிடைக்கிற மாதிரியும் பெங்களூர், ஹைதராபாத், தமிழ்நாடு அண்ட் கேரளா இந்த ஊரோட ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணுறீங்கனாக்கா இந்த ஏரியாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இங்கே 24வது நோன்பு வேறு இன்னைக்கு. ஸோ டைம் நிறைய இருக்குது ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போந்துட்டோம். மார்க்கெட்டுக்குள்ளே விசிட் பண்ணலான்னு போய் சொல்லி மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம். ஸோ இனி ஃபுல்லாக வீடியோக்குள்ளே நான் ஒரு சில இடத்துல தான் வருவேன். இன்றைக்கி ஃபுல்லாக என் ஃப்ரெண்டை வச்சுட்டு தான் வீடியோவை எடுக்க போகிறேன். இவங்க வந்து பெங்களூர், இவங்களுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது, ஹிந்தி பேசுவாங்க. எனக்கும் ஹிந்தி தெரியும், ஹிந்தி புரியும். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு போன கவுண்டர் வந்து சிக்கன் கட்டிங் கவுண்டர். ஸோ வெரைட்டியான சிக்கன்ஸு, பீஃப் கறி, அப்புறமா ஃபிஷ், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய குவிச்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து சும்மா என்னெல்லாம் ஃபிஷ்ஷு, என்ன வகையான ஃபிஷ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அது ஒரு எக்ஸ்ப்ளோர் தானே. ஸோ எது எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் அவர் எடுத்து கையில் காமிச்சார். ஸோ அந்த மாதிரி சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி மார்க்கெட்டெல்லாம் சுற்றி பார்த்து அப்படியே டைம் ஓட்டணும். ஏன்னா 6:35 தான் நோன்பு ஓப்பன் பண்ணுறது. ஸோ அது வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி விசிட் பண்ணி போனோம். ஸோ இந்த ஃப்ரூட் கவுண்டர் எல்லா ஸ்ட்ராபெரிஸு அவங்களே கட் பண்ணிச்சு ரெடி டு ஈட் மாதிரி தான், ரெடி டு ஈட் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னாங்க எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது. கத்திரிக்காய், காய்கறியும் இருக்குது பக்கத்தில். ஸோ இங்கே அந்த நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் தான் புதுசாக பார்க்கலாம். சின்ன பிளாக்பெர்ரி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தோட்டத்தில் இந்த ஸ்கூல்லலாம் இது இருக்கும். அதுக்கப்புறமா இது ப்ளூபெர்ரி, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ப்ளூபெர்ரி. அதுக்கப்புறமா நேராக பக்கத்தில் காய்கறி, நிறைய காய்கறி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் ஃபுல்லாக இது தான். அதுக்கப்புறமா இந்த ஊறுகாய் ஐட்டம்ஸ் எல்லாமே அடுக்கி போட்டிருந்தாங்க. எல்லா வெரைட்டி ஊறுகாயும் இருக்குது, பூண்டு எல்லாமே இருக்குது. எது வேணால் எடுக்கலாம், எது வேணால் சாப்பிட்லாம், அந்த மாதிரியான வெரைட்டியில் தான் வச்சுருந்தாங்க, குவிச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே. ஸோ எல்லாமே ஒரு ஃபாஸ்ட்டாக விசிட்டாக சும்மா ஒரு ரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வரல, சும்மா என்ன ஐட்டம் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு சொல்லி கூகுள் மேப்லலாம் பார்த்தாச்சு. பள்ளிவாசல் எங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஐட்டம் இங்கே உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது வாங்கிறதுக்கு. அதே மாதிரி அது நம்ம ஊர் கணக்கில் பார்த்தாக்கா இது விலை ஜாஸ்தி மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் ஆஃபரில் எல்லாம் டிஷர்ட்ஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பேபி கிட்ஸு, நிறைய ஐட்டம்ஸு, ஃபர்தா, இந்த ரூம் டெக்கரேஷன்ஸ், விண்டோ கர்டன்ஸ், இந்த மாதிரி நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ஒரு ரவுண்டாக விசிட் போட்டு அவர் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு. ஸோ நேராக பள்ளிவாசலுக்கு அங்கே பாருங்கள் தெரியுதா பள்ளிவாசல். ஸோ இங்கே அபூபக்கர் சித்திக்கில் என்னன்னா ஃப்ளைட்டு வந்து ஏர்போர்ட் வந்து பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் போகிறது சவுண்டு, ஒவ்வொரு ஃப்ளைட் போனால் சவுண்டு, அவ்வளோ சவுண்டு இருக்குது பாருங்கள். ஒரு ஃப்ளைட் போகுதா,
பள்ளிவாசல் ரொம்ப கிட்டையாக இருக்கிறதுல நாங்கள் நேராக போயிட்டு ஒழுவெல்லாம் எடுத்து சரி எஸ்டிஆருக்கு ஏதாவது ஐட்டம் வாங்கன்னு சொல்லி நேராக ஏதாவது அக்கம் பக்கம் ஏதாவது சின்ன கடை இருந்துச்சுனாக்கா அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு நேராக அங்கே தான் போனோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பே லேஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன கடையில் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வெரைட்டி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. சென்னா சாட் மசாலா என்னென்னவோ வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் சாப்பிடாம லைட் வெயிட்டாக ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம பிரியாணி தான் சாப்பிட போகிறோம், அதனால் லைட் வெயிட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் சாலட் பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். நோம்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு நேராக பள்ளிவாசல் வந்து உட்காந்துட்டோம். ஸோ தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு பிறகு நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். அதை வந்து இவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க ஹிந்தியில் பண்ணுவாங்க. अस्सलाम वालेकुम, बहुत दिनों बाद हम नया बड़ा रेस्टोरेंट में खाना खाने के लिए बहुत महीना हो गए थे। आओ चलो देखते हैं उधर। அவர் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். நயாப் ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ நேராக அங்கே போயிட்டு இருக்கிற ஹைதராபாத் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட போகிறோம். ஸோ நேராக உள்ளே போய் உட்காந்துட்டோம். ஜாலியாக ஒரு சீட்டெல்லாம் கிடச்சிச்சு. நிறைய உள்ளே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாதி தான். சேம் ஹைதராபாத்துக்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணது ஹலீம் ஆர்டர் பண்ணிட்டோம். நேராக ஹலீம் ஃபஸ்ட்டு, ஏன்னா ஹைதராபாத்தில் ஃபேமஸ்னால் ஒன்றே தான், அதுவும் ரம்ஜான் டைமில் தான் கிடைக்கும் ஹலீம்னு சொல்லி. லெமன் எல்லாம் போட்டு பிழிஞ்சு அதோட அவுட்லெட் டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக லெமன் பிழிஞ்சு போட்டுட்டு அவருக்கு கொஞ்சம் போட்டு இன்னைக்கு ஹைதராபாத்ல ஃபேமஸான ஹலீம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மோஸ்ட்லியா முஸ்லீமுக்கு தெரியும் ஹலீம்னா என்னன்னு. சிக்கன்லேயும் பண்ணுவாங்க, பீஃப்லேயும் பண்ணுவாங்க, மட்டன்லேயும் பண்ணுவாங்க. ஃபேமஸ்னா மட்டன் தான். நான் இப்போ சாப்பிட்றது மட்டன் ஹலீம் தான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறமா பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். தாஹிர் பிரியாணி சொல்லி தான் இதோட பேர், ஹைதராபாதி தாஹிர் பிரியாணி. ஸோ அது கொஞ்சம் போட்டுட்டு அவருக்கும் போட்டு மிக்சிங் பண்ணி சாப்பிட போகிறோம். துபாயில் இங்கே ஹைதராபாதி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டது ஹலீமும், செகண்ட் சாப்பிட போகிறது ஹைதராபாதி தாயின்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் பிரியாணி மாதிரி. ஃபைனல் டச்சாக ஹைதராபாதி சிக்கன் 65 பிரியாணி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லாமே ஃபைனலி ஃபினிஷ் பண்ணி வந்துட்டோம்.